வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ உலகத்துல மிகவும் சீரியஸான ஒரு விஷயம் நடக்குது. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் ஆரம்பித்து விட்டது. அமெரிக்கா கூட இதுல இறங்கிட்டாங்க. ஸோ டுடே we are going to break it down. சிம்பிளா கிளியரா யாருக்கும் புரியும்படி சொல்றோம். வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஒரு குவிக் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த இரண்டு கண்ட்ரீஸும் டெக்கேட்ஸா எனிமீஸ். ஈரான் எப்பவும் சொல்லும் இஸ்ரேலை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு. இது ப்ராபகேண்டா மட்டுமில்ல, அஃபீஷியல் பாலிசி. 2024ல என்ன நடந்தது? ஏப்ரல் 2024ல ஈரான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் டைரக்டா இஸ்ரேலை மிசைல்ஸால அட்டாக் பண்ணுது. இஸ்ரேல் திரும்ப ஸ்ட்ரைக் பண்ணுது. ஹமாஸ் லீடர் இஸ்மாயில் ஹனியைய தெஹ்ரான்லேயே இஸ்ரேல் கில் பண்ணுது. ஹெஸ்புல்லா லீடர் நஸ்ரல்லாவையும் லெபனான்ல கில் பண்ணாங்க. 2025ல என்னாச்சு? ஜூன் 13, 2025 ஆபரேஷன் ரைசிங் லயன். இஸ்ரேல் 200+ ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணி ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை பாம் பண்ணுது. நட்டான்ஸ், ஃபோடோ, இஸ்வஹான் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணாங்க. அது ஒரு 12-டே வார் ஆச்சு. ஆனா சீஸ்ஃபயரோட முடிஞ்சது. பட் த ப்ராப்ளம், ஈரான் தன்னோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சது. February 28, 2026 ஒரு பாம் ஷெல் நடந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஈரானை அகெயின் ஃபுல் ஸ்கேல் அட்டாக் பண்ணாங்க. இந்த முறை ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆயத்தொல்லா கமேனியையே கில் பண்ணிட்டாங்க. கைஸ், இது அன்பிலீவபிள். ஒரு கண்ட்ரியோட சுப்ரீம் லீடரை அசாசினேட் பண்றது இது ஹிஸ்டரியில மிகவும் ரேர். ஈரான் என்ன பண்ணுது? ஈரான் கோபமா திரும்ப ஸ்ட்ரைக் பண்ணுது. இஸ்ரேல்ல மிசைல்ஸ் வீழ்ந்தது. 11 பேர் இறந்தாங்க. லெபனான்ல ஹெஸ்போல்லா மிசைல்ஸ் ஃபயர் பண்ணுது. கல்ஃப் கண்ட்ரீஸ் UAE, பஹ்ரைன், குவைத் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. குவைத்ல ஆக்சிடென்டலி 3 அமெரிக்கன் F-15 ஜெட்ஸ் கூட ஷூட் டவுன் ஆச்சு. ஈரான்ஸ் மிசைல்ஸ் கத்தாரோட LNG ஃபெசிலிட்டியை ஹிட் பண்ணுது. நேச்சுரல் கேஸ் பிரைஸ் 40% ஜம்ப். இப்போ ஸ்டேட்டஸ் என்ன? 555+ பீப்புள் இறந்திருக்காங்க ஈரான்ல. 6 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கூட இறந்தாங்க. அமேசானோட டேட்டா சென்டர்ஸ் UAEல ட்ரோனால ஹிட் ஆச்சு. ஸ்பெயின் மறுத்துட்டுது. நோ டு வார் சொன்னாங்க. வேர்ல்ட் வார் 3 பத்தி எல்லாரும் பயப்படுறாங்க. நான் நம்ம இந்தியாவை பத்தி பேசலாம். நமக்கு என்ன அஃபெக்ட்? ஆயில் பிரைசஸ். மிடில் ஈஸ்ட்ல வார் ஆனா ஆயில் பிரைசஸ் உயரும். பெட்ரோல் பிரைசஸ் இந்தியால மேலே போகும். ஏற்கனவே மார்க்கெட்ஸ் ஜிட்டரியா இருக்கு. இந்தியன்ஸ் இன் கல்ஃப். குவைட், UAE, பஹ்ரைன்ல நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் இவாக்குவேஷன் அலர்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்தியன் எம்பசி கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணுங்க ப்ளீஸ். இக்கானமி. குளோபல் மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆடுது. இந்தியாவோட IT எக்ஸ்போர்ட்ஸ், ஷிப்பிங் எல்லாத்துக்கும் இம்பாக்ட் வரும். நியூக்ளியர் த்ரெட். ஈரான் கிட்ட இனஃப் என்ரிச்ட் யுரேனியம் இருந்தது 9 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் பண்ண. அமெரிக்கா சொல்லுது we neutralized it, but experts are not 100% sure. இந்த வார்ல யார் ஹீரோ யார் வில்லன் சிம்பிளா சொல்ல முடியாது. இஸ்ரேல் சொல்றது ஈரான் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்றது இது எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். we had no choice but to act. ஈரான் சொல்றது our nuclear program is for peaceful purposes. இஸ்ரேல் தான் அக்ரெசர். குளோபல் ஒப்பீனியன். அமெரிக்கா, UK, பிரான்ஸ் இஸ்ரேலோட சைடு. ரஷ்யா, சைனா ஈரானோட சப்போர்ட்ல இருக்காங்க. ஸ்பெயின், மெனி EU கண்ட்ரீஸ் யுத்தத்தை அப்போஸ் பண்றாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ் மிடில்ல மாட்டிக்கிட்டாங்க. கஷ்டமா இருக்கு. நம்ம கட்டாயம் ரிமெம்பர் பண்ணணும், எந்த வார்லையும் சிவிலியன்ஸ் தான் சஃபர் பண்றாங்க, சோல்ஜர்ஸ் தான் சாகறாங்க. யாரும் வின் பண்றதில்ல, எல்லாரும். ஸோ கைஸ், இதுதான் ஈரான் இஸ்ரேல் வாரோட ஃபுல் பிக்சர். இது ஜஸ்ட் 2 கண்ட்ரீஸ் பத்தி மட்டும் இல்ல. இது ஆயில், நியூக்ளியர் வெப்பன்ஸ், மிடில் ஈஸ்ட் ஸ்டெபிலிட்டி, குளோபல் எக்கானமி எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்றது. கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? பீஸ் பாசிபிளா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.